ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். மட்டன் வேக போடும்போது கூடவே சில இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி வேக போட்டுடலாம். அப்போ தான் அந்த மட்டன் ஸ்பைசியாக வேகும். ஸோ அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு அரை மூடி லெமன், 2 ஸ்பூன் இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் கோகோனட் ஆயில் விட்டு நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டிருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மட்டனுக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயிலும் அதே மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பூண்டு சின்ன சின்ன பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதுவும் ஃப்ளேவர் அதிகம் பண்ணும் மட்டன் கிரேவிக்கு. ஸோ இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அளவாக சேர்த்துனா போதும். இதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். இதுவும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மட்டன் ரெடியாக வெந்திருக்குங்க. பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த பேனில் மாற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு சுண்டணும். இது கூட நம்ம முந்திரி கசகசா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் ஆகிற வரைக்கும் சேர்த்திக்கோங்க. முந்திரி கசகசாவோட ஃப்ளேவர் நம்ம மட்டன் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மசாலா எல்லாமே இறங்கிருச்சு. நம்மளோட ஸ்பைசி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மட்டன் கிரேவி நீங்கள் ரைஸ்க்கு இல்லாட்டி சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.